வழிபாடு. நீரென்று அமையாது உலகின் என்கதை வகிக்க பகிரத்தின் பிரயத்தினாலே கங்காதேவனவள் இமயமலை ஆக்ரோஷமாக ஏற அந்த ஆக்ரோஷத்தை தாங்க முடியாத பூமிகள் பிளவுபட அதை சரி செய்வதற்காக இறைவன் தனது சிரசில் இறங்கி மயிர்கால் மீதாக பல நதிகளாக பிரவாகிக்க செய்தார் என்பதாகும். அந்த பிரவாகிக்க செய்த நீரானது காலத்தே பெய்ய வேண்டும் என்பதற்காகவும் சரிவர பெய்ய வேண்டும் என்பதற்காகவும் மாதம் மும்மாறு பெய்தல் என்கின்ற வகையிலே நமது முன்னோர்களின் பிரகாரம் கோன் உயர்ந்த கோனுக்கு, அதாவது செங்கோல் உயர்ந்தவனுக்கு ஓர் மழை என்றும் கற்புடை நங்கையருக்கு ஒரு மழை என்றும் வேதம் தவறால் சொல்கின்ற வேதிற்கு ஒரு மழை என்றும் மாதம் மும்மாறு பெய்யுமே என்கின்ற வகையிலே அந்த மாதம் மும்மாறு பெய்வதற்கும் அந்த வெள்ளமே வராமல் நீரே வராமல் பாலைவனமாக இல்லாமலும் அதிவிஷ்டி என்கின்ற வகையிலே அதிகமாக மழை பெய்து நாட்டை பயிரிட்ட அனைத்தையும் சேதம் செய்து எல்லோரையும் அழிவுப்பாதையில் செல்லாமல் இருக்கவும் நதி வழிபாடானது செயற்படுகிறது. எவ்வாறு ஓர் யானையானது இருந்தாலும் அதற்கு தேவைப்பட்டதை போட்டு அதை தன்வசப்படுத்தி பின்னால் அந்த யானை மேலே சவாரி செய்வது எப்படியோ அதே போலவே நமது நதியும் வழிபட்டு அந்த நதியினுடைய தன்மையை அறிந்து புரிந்து அதை நமக்கு தேவையான வகையிலே பயன்படுத்திக் கொள்வதற்காக நமது முன்னோர்கள் வகுத்த வகையிலே நதி நீர் வழிபாடு.